வணக்கம் தோழர்களே. வேடனும் வேடனும் சந்தித்துக் கொண்டார்கள். என்னது அதாங்க கேரளாவில இருந்து சங்கிகளை கதற விடுற, பதற விடுற, அலற விடுற தம்பி வேடனும் தமிழ்நாட்டினுடைய சனாதனிகளினுடைய சங்கில ஏறி மிதிக்கிற வேடனா இருக்கிற அண்ணன் திருமாவும் இந்த சந்திப்பு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக சமூக வலைத்தளத்துல கொண்டாடப்படுகிறதா மாறி இருக்கு. நீங்க வேடன் தமிழ்நாட்டுலன்னு சொன்ன உடனே நீங்க சீமானுக்கு நேரா போயிருப்பீங்க. ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் தன்னை மேல போட்டுப்பாரு. நான் தான் வேடன், நான் தான் வேடன், நான் தான் வேடன். வேடன்னு ஒரு சின்ன பையன் பேர் வாங்கின உடனே வாங்கிட்டு போறேன், நமக்கு அடுத்த செட்டு நம்ம பிள்ளைங்க வயசு வாங்கிட்டு போறான்னு நினைச்சிருக்கணும்ல பெருசு. ஆனா அப்படி நினைக்கல. அது அப்படி அவன் வேடன்னா அப்புறம் நான் யாரு அப்படின்னு நான் தான் வேடன், நான் தான் வேடன். அங்க கேஜிஎஃப் படமே என்னைய பார்த்தாங்க எடுத்தாங்க. அதுல வர்ற பாட்டை பூரா என்னைய நினைச்சுதான் எழுதலாம் அப்படின்னு தன்னைத்தானே கண்ணாபுண்ணான்னு காதலிக்கிற நம்ம அண்ணன் சீமான சொல்லலைங்க, எங்க அண்ணன் திருமாவை சொல்றேன். வேடன் உங்களுக்கு நல்லா தெரியும், சும்மா வச்சு அடிச்சு நொறுக்கிற பையன் அப்படின்னு. சனாதனத்தினுடைய வேர்ல வெடி வச்சிருக்கிறான், வெண்ணிய ஊத்திட்டான் அப்படின்னு தெரியும். வார்த்தைக்குள்ள வெடிய வச்சு கதற விடுறது வேற லெவல் சம்பவங்க. நீங்க ஒரு பாட்டு வழியா, வார்த்தைகள் வழியா மக்கள்கிட்ட எளிமையா போய் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெருந்திறன் கூட்டத்தினுடைய அப்படி நின்று அடிக்கிற ஒரு வேடனா அவன் மாறி இருக்கான் தம்பி. ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டேன், அண்ணா வேடன் கூட பேச போறாங்க அப்படின்னு. வேடனும் அண்ணன் திருமாவர்களும் பேச போறாங்க அப்படின்னு. இன்னொன்னு, அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு நேர்மையான குணம் இருக்கு. தனக்கு அடுத்த தலைமுறை கம்பீரமாக நம் பொது எதிரியை, இந்த மனித குலத்திற்கு விரோதமாக இருக்கிற எதிரியை தங்களுடைய கலையால், தங்களுடைய பேச்சால், தங்களுடைய செயல் திட்டங்களால், தங்களுடைய களப்பணிகளால் யார் எதிர்த்து நின்னாலும் பாராட்டுறதுக்கு தயங்கவே மாட்டாரு அண்ணன் திருமாவர்கள். நான் அதை நிறைய பார்த்திருக்கேன். பாராட்ட தயங்கவே மாட்டாரு. அதான் ஒரு தலைமைக்கு அழகு. ஆனா தமக்கு பின்னாடி வர்ற அடுத்த செட் இருக்குல்ல, அதை தயார் பண்ற பொறுப்பு தலைமைக்கு உண்டு. அதனாலதான் எப்பயுமே திருமா சொல்லுவார், தலைவர்களை உருவாக்குகிற தலைவன் நான் அப்படி கிடையாது அப்படின்னுவாரு. நான் கூட சொல்லுவேன், அண்ணன் தற்கூரிகளை உருவாக்குகிற தலைவனா அண்ணன் சீமான் இருக்காரு, தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவரா அண்ணன் திருமா இருக்காருன்னு அடிக்கடி சொல்றது உண்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, இளைஞர்களை வரவேற்பது, இளைஞர்களை பாராட்டுவது, இளைஞர்களுக்கு வழிகாட்டுவது, அதெல்லாம் நிறைய பண்ணுவாரு அண்ணன் திருமா அவர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, வேடனோடு அண்ணன் திருமா அவர்கள் பேச போறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க நம்ம தோழர்கள். இந்த பிரச்சனை, இந்த வேடன் இஷ்யூ பெருசான பிறகு திடீர்னு பார்த்தா போன்ல, அதுவும் வீடியோ கால்ல பேசியிருக்காரு வேடனோட. அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல என்ன அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம் பா உங்களை பார்த்தது. நாங்க 35 வருஷம் பேசினத நீங்க ஒரு 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் பாட்டுல பேசிவிட்டீங்கப்பா அப்படின்றது. இதுதான் ஒரு தலைமை. நான் தான் கேஜிஎஃப், நான் தான் கேஜிஎஃப்ன்றது தலைமை இல்லை. நான் செஞ்சதை விட நீ இன்னும் நல்லா செய்யற, என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்தை நீ ஒரு 3 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல, இல்லையா? அதுதான் தலைமை பண்பு. தட்டி கொடுத்து மேல கொண்டு வரதான் தலைமை பண்பு. அண்ணன் சொல்றாரு, நான் 35 வருஷமா பேசிட்டு இருந்ததை நீ 3 நிமிஷம் பாட்டுல சொல்றப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு. எங்க அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டா பேசிட்டோம். அவங்க அப்பா இருக்கிறாரு, கூலி தொழிலாளியா தான் இருக்காரு அவங்க அப்பா. அவர் டெய்லி கூலி வேலைக்கு போறாரு. அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்ப திருச்சூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல, ஒரு சின்ன சிட்டியில இருக்கிறாரு. இப்ப என்ன அப்படின்னா, அண்ணா சொன்னாரு, நான் எப்ப நான் வருவேன்ப்பா, நான் நிறைய முறை வந்திருக்கேன், கேரளாவுக்கு அடிக்கடி வருவேன் அப்படின்னோடனே, ஐயா அப்ப எங்க வீட்டுக்கு வாங்கய்யான்னு. எவ்வளவு மரியாதையான பையனா இருக்கான்னு பாருங்க வேடன். எதிரிகளை தாங்க சங்கில தூக்கி போட்டு மிதிக்கிறான். எதிரிகளை எல்லாம் கண்ணாபுண்ணான்னு அடிக்கிறாங்க, எக்கு தப்பா அடிக்கிறானுங்க அந்த பையன். ஆனா அண்ணன்கிட்ட பேசும்போது ஐயா ஐயான்னு பேசுறான். ஐயானா நம்ம ஊர்ல பெரியவங்கள ஐயான்னு சொல்ற வழக்கம் இருக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த ஐயா இல்ல. ஐயா, எங்க ஊர்ல தாத்தாக்களையும் ஐயான்னு சொல்ற வழக்கம் இருக்கு, அப்பாக்களையும் ஐயான்னு சொல்ற வழக்கமே இருக்கு. நம்ம தென் மாவட்டங்கள்ல அதை நீங்க பார்க்க முடியும். அது இந்த சின்ன பையன் அவ்வளவு மரியாதையா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வரணுங்கய்யா, கட்டாயம் எங்க வீட்டுக்கு வாங்கய்யா, அடுத்த முறை நீங்க வரும்போது வரணும். எங்கப்பா இருக்கு? திருச்சூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல தாங்க எங்க வீடு இருக்கு, நீங்க கட்டாயம் வரணும். திருச்சூரு சங்கிகள் வென்ற இடம், முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும். திருச்சூர்ல தான் ஜெயிச்சிருக்கு இந்த சுரேஷ் கோபின்ற ஒரு சங்கி. இதுவரைக்கும் ஜெயிக்காத கேரளாவில் திருச்சூர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயிச்சிருக்காங்க இந்த சங்கி பயல்கள்.
அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உட்காந்துக்கிட்டு அடிச்சிட்டு இருக்க அந்த வேடன். இப்போ புரியுதுங்களா? அதாவது இது சொறி நாய் சிங்கம்லாம் கிடையாது. சொறி நாய்களை அந்த ஊர்ல போய் வேட்டையாடுறது இருக்குல்ல, அடிச்சு துவம்சம் பண்றதுக்குள்ள வேற லெவலு. அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கான் அந்த உள்ளூருக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அவங்கள நிக்க விடாம யோசிக்க விடாம அட்டின்னு அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான்னா வேற லெவல் சம்பவம். அதனாலதான் அண்ணா சொல்றாரு, பா நான் 14ஆம் தேதி ஒரு பேரணி வச்சிருக்கேன்ப்பா, நீங்க வர முடியுமா? வந்தா தம்பிகள்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. ஆனா ஐயா நான் ஒரு சினிமா நடிச்சிட்டு இருக்கேன், அந்த ஷெட்யூலை பார்த்துடுறேன், பார்த்துட்டு எனக்கு வர வாய்ப்பு இருந்தா நான் வந்துருவேங்கய்யா அப்படின்றாரு. சரிப்பா 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 நல்லா இருக்கீங்கப்பா அப்படி இப்படின்னு பேசுறான். இந்த உரையாடல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியங்க. வளர்ந்து வருகிற தலைமுறையோடு ஈகோ பார்க்காம அவனை பேச சொல்லு அப்படின்லாம் சொல்லாம நம்ம போய் பேசி அந்த குழந்தைங்களை வளர்த்து விடுறோம்ல, பாராட்டுறதுல எந்த குறையும் வராது அப்படின்றத நம்ம அண்ணன்ட்ட கத்துக்கணும். எங்க பேராசிரியருக்கும் ஞானசம்பந்தன் ஐயா இருப்பாரு. சின்ன குழந்தை வந்து கை கொடுக்க போனாலும் எந்திரிச்சு நின்று கை கொடுப்பாரு, எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. உங்களை நோக்கி வந்து ஒருத்தர் கை கொடுக்குறாரு, உங்களுக்கு வணக்கம் சொல்றாருன்னா எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. எனக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. இவர் அவ்வளோ அழகா வந்து தானே போனை போட்டு, நீ அவ்வளவு அடிச்சு ஆடுறடா, கேரளாவே கதற விட்டுருக்கடா, சங்கிப்பயலுக்கு சிம்ம சுப்பனமா நீ இருக்கடா தம்பி அப்படின்னு பயங்கரமா பாராட்டுறாரு. பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்களேன். அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க? அம்மா தவறி ஒரு 4 வருஷம் ஆச்சு. அப்பா இருக்காரு. என்ன பண்றாங்க அப்பா? அப்பா இப்போ கூலி வேலைக்கு தான் போறாரு. ஓ ரைட் ரைட் ரைட். அவரால வேலைக்கு போகாம இருக்க முடியாது. சரி சரி சரி. எந்த ஊர் கேரளாவில் எந்த இடத்துல இருக்கீங்க? திருச்சூர் தான் ஐயா, திருச்சூர். ஓ நான் அண்மையில திருச்சூர் வந்திருந்தேன், ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன், எனக்கு மறந்து. அடிக்கடி வருவேன் கேரளாவுக்கு, அடிக்கடி வருவேன் ஐயா. அடுத்த தடவை வரும்போது என் வீட்டுக்கு தயவு செய்து வாங்க. திருச்சூர்ல இருக்கா, டவுன்ல இருக்கா? டவுன்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சியெல்லாம் வர முடியுமா? நாங்க 14ஆம் தேதி ஒரு பெரிய ரேலி ஒன்று வச்சுக்கிறோம், மெகா ரேலின்னு. வர்ற 14th ஐயா? வர்ற 14th. நம்ம ஒரு படத்துல நடிச்சுன்னு இருக்கேன், அதோட ஷெட்யூல் பார்த்துட்டு தான் சொல்லணும். நீங்க வர்றதா இருந்தா நல்லா தமிழுக்குலாம் பெரிய உற்சாகம் ஆயிரும். இப்ப எல்லாருடைய அலைபேசியிலும் நீங்க தான் இருக்கிறீங்க. இது எங்கேயா நடக்குது? திருச்சிராப்பள்ளி, திருச்சி. தான் நடக்குது. 18ஆம் தேதி வரை இங்க ஐயங்காளி நினைவு நாள் வேற நடக்குது. ஓ நான் பார்த்துட்டு சொல்லட்டேன். யாருக்கு 14ஆம் தேதி தம்பிகிட்ட சொன்னா கூட பரவாயில்ல, இவர்கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல. தானேஷ் ஐயா கிட்ட சொன்னா போதும். நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நீங்களா. ரைட் 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 ரைட். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்குங்க இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க. அது நீங்க பேசுறதால என்னால அந்த பாடுறதுக்கான தைரியம் கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட். அது இந்த உலகளாவே பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணீங்களே, சீனாவை பத்தி சொல்றது, அந்த மற்ற நாடுகள்லாம் நினைச்சு, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் பலமுறை கேட்டேன் அதை இரவுல. ஆமா தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம். நீங்க நல்லா வரணும், தேசிய அளவுல வரணும். நான் இயல்பா பார்த்த உடனே உங்களை எப்படி சந்திக்கிறது யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வன்னியரசு சொன்னாப்ல, நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னாப்ல. இப்ப திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ரைட் 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 ரைட். நல்ல உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறது, அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல மெச்சூர்டா இருக்கு, நல்ல முதிர்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, வேற லெவலா இருந்துச்சா? அதோட மட்டும் இல்லைங்க, உங்க பாட்டும் உங்கள் கருத்தும் புரட்சிகரமாக இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஒருத்தன் உயிரை கொடுத்து உயிரை பணைய வச்சு பாடிக்கிட்டு இருக்கான் சங்கி பயல்கிட்ட. அங்க உங்க பாட்டும் உங்க கருத்தும் புரட்சிகரமா இருக்குங்க. நமக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்குன்னு தான் அதுல பொருள். அண்ணனுக்கு என்னன்னா, எனக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்குப்பா, அவன் அதிகாரத்தை எதுக்குறவனா இருக்கான்ப்பா, நின்று அடிக்கிறவனா இருக்கான்ப்பா, பரவாயில்லப்பா அப்படின்றதா அண்ணனுடைய அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். அப்போ உங்க வார்த்தையும் உங்க கருத்தும் உங்க பாட்டும்
புரட்சிகரமானதா இருக்கு. நீங்க எந்த இடத்துலயும் இது பண்ணாதீங்க, அடிச்சு மேல போங்க. ஏன்னா அடிச்சு மேல ஏறி போயிட்டே இருங்க. ஏன் தெரியுமா, நாங்க உங்களோட நிற்போம். அதுதான் அங்க முக்கியம். என்ன வேணாலும் வரட்டும், பார்த்துக்கலாம், வா வா பார்த்துக்கலாம், நீ போயிட்டே இரு, நாங்க கூட நிற்போம். ஒட்டுமொத்த இந்தியாவும் நிற்கும். ஜனநாயகத்தை நேசிக்கிற, அரசியல் சாசன சட்டத்தை நேசிக்கிற, மக்களை நேசிக்கிற, இந்த மண்ணை நேசிக்கிற, மக்கள் ஒற்றுமையை நேசிக்கிற, இந்தியாவின் இறையாண்மையை நேசிக்கிற அத்தனை பேரும் வேடனை நேசிப்பாங்க. அதுல அந்த தம்பி சொல்றாரு, ஷியாம் அண்ணா சொன்னாரு, நாம ஒரு முறை போய் ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு ஷியாம் அண்ணா சொன்னாரு. நானே உங்களை பார்க்கணும்னு தாங்கயா இருந்தேன் அப்படின்னு அந்த பையனு சொல்றான். அப்போ அவனுக்கு அண்ணனை பார்க்கணும் ஆசை, திருமாவளவனை பார்க்கணும்னு ஆசை. அவங்க ஃப்ரெண்டு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தெரியும் திருமாவளவனை, நான் கூட்டிட்டு போறேன், நாம போய் ஒரு முறை சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். சரிங்கண்ணே, நம்ம போய் சந்திப்போனே அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே அண்ணனே ஃபோன் பண்ணி அவர் கூட பேசின உடனே வேற லெவல் சந்தோஷமா இருந்தாருங்க. அதிகாரத்தை எதிர்க்கிற எல்லோரும் நம்ம வீட்டு பிள்ளை தான், மக்களை நேசிக்கிற எல்லாரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். அவங்களுக்கு ஒண்ணுன்னா களத்துல நின்று கதற விடுவோம் எதிரிகளை. அதுல நாம உறுதியா இருப்போம் தோழர்களே.